வணக்கம். வேலை அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கா? அந்த பரபரப்புக்கு மத்தியில எப்படி நிம்மதியா இருக்கிறதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனை தான். இன்னைக்கு அந்த அழுத்தத்தை சும்மா சமாளிக்கிறது எப்படின்னு இல்ல, அதிலிருந்து முழுசா விடுபடுறது எப்படின்னு ஒரு பழமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழியை பத்தி பார்க்க போறோம். எப்போவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க டீமோட வெற்றி, உங்க குடும்பத்தோட சந்தோஷம், ஏன் உங்க மனசுல ஓடுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு தோணியிருக்கா? அந்த மொத்த பாரமும் உங்க தோள் மேல ஏறி உங்களை நசுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? அப்போ நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். உண்மையில பெர்ஃபார்மன்ஸோட ரகசியம் எல்லாத்தையும் இன்னும் டைட்டா கண்ட்ரோல் பண்றதுல இல்ல, அதுக்கு பதிலா சில விஷயங்களை சரியான முறையில விட்டு கொடுப்பதுல தான் இருக்கு. ஆமா, கேட்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம், ஆனா இதுல தான் ஒரு பெரிய ரகசியமே அடைஞ்சிருக்கு. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த ஞானத்தோட வேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது பகவத்கீதையில இருக்கு. குறிப்பா அதோட 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகம் பகுதியில. இங்கதான் ஆயிரக்கணக்கான வருஷங்களா மனுஷங்களை குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்படுது. அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. மன அமைதி வேணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போறது நல்லதா, இல்ல கடமையை செய்ய களத்துல நின்னு போராடுறது நல்லதா? இது இன்னைக்கு நம்மளுக்கும் பொருந்துற ஒரு கேள்விதானே சொல்லலாம். நம்ம வேலையை பார்க்கறதா இல்ல மன அமைதியை தேடி போறதா? ஆனா இதுக்கு கிருஷ்ணர் கொடுக்கிற பதில் தான் ரொம்பவே ஆச்சரியமானது. அவர் சொல்றாரு, நீங்க வேலையையோ அமைதியையோ தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, ரெண்டையும் ஒரே நேரத்துல அடைய ஒரு வழி இருக்கு. அந்த வழியோட ரகசியம் இந்த ஸ்லோகத்துல தான் அடங்கியிருக்கு. கிருஷ்ணர் விளக்குறாரு, யார் ஒருத்தர் பற்று இல்லாம தன்னோட கடமையை செஞ்சு அதோட பலன்களை அர்ப்பணிக்கிறாரோ அவங்க எந்த ஒரு தீய விளைவுகளாலும் பாதிக்கப்பட மாட்டாங்க. எப்படி தெரியுமா? தண்ணியில இருந்தாலும் அந்த தண்ணி ஒட்டாத தாமரை இலை மாதிரி. இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு உருவகம் பாருங்க. ஓகே, தத்துவம் நல்லா இருக்கு. ஆனா இதை நம்ம வாழ்க்கையில நம்மளோட ஹை பிரஷர் வேலை சூழல்ல எப்படி பயன்படுத்துறது? இதை நாம மன ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஒரு தெளிவான உத்திய மாத்தலாம். வாங்க, இதுக்கு நாம தாமரை இலை உத்தின்னு பேர் வச்சுக்கலாம். இந்த உத்தியை நாம 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். 1. தாமரை இலையா இருங்க. அதாவது உங்க வேலைய 100% ஈடுபாட்டோட முழு திறமையோட செய்யுங்க. ஆனா 2வது ஸ்டெப், ரிசல்ட்ட பத்தி கவலைப்படாதீங்க. வெற்றி வந்தா தலைக்கு ஏத்திக்காம, தோல்வி வந்தா மனசு உடைஞ்சு போகாம, அதோட முடிவுகளால பாதிக்கப்படாம இருங்க. கடைசியா 3வது, நான் தான் எல்லாத்தையும் செய்றேன் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க. எல்லாம் தானா நடக்குது, நீங்க அதுல ஒரு கருவி மட்டும்தான்னு புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணர் இன்னொரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. நம்ம உடல 9 வாசல் கொண்ட ஒரு நகரம்னு சொல்றாரு. நீங்க அந்த நகரத்துல வாழ்றீங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க, ஒரு கஷ்டமான பேச்சு கூட பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையான நீங்க உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான ரூம்ல உட்கார்ந்திருக்கீங்க, செயல்படாம, எதுக்கும் காரணமா இல்லாம. இதுதான் மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்கிற வழி. சரி, இந்த உத்தியை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ இது ஏன் நம்ம மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இது உங்க மனநிலையை மாத்திர ஒரு பயணம்னு கூட சொல்லலாம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்போ உண்மையான சந்நியாசினா யாரு? அவங்க வேலையை விட்டுட்டு காட்டுக்கு போறவங்களா? இல்லவே இல்ல. யார் ஒருத்தர் தன்னோட வேலையோட ரிசல்ட்டை வெறுக்காமலும் அது மேல பயங்கர ஆசைப்படாமலும் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான துறவி. இது இந்த மாடர்ன் உலகத்துக்கான சந்நியாசத்தோட ஒரு புதிய டெஃபினிஷன். இந்த 2 மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் பாரமான மனசு, அது எப்பவும் ஜெயிக்கணும் தோக்கக்கூடாதுன்னு துடிச்சிட்டே இருக்கும், கவலை தான் அதுக்கு பெட்ரோல் மாதிரி. இன்னொரு பக்கம் தாமரை மாதிரி ஒரு மனசு, அது எப்பவும் தெளிவா திருப்தியா இருக்கும், அதோட எரிபொருள் அதோட நோக்கம் மட்டும்தான். சரி, இப்படி ஒரு மனநிலைக்கு வந்துட்டா என்ன கிடைக்கும்? முதல்ல நீங்க எல்லாத்தையும் ஒரு சமமான பார்வையோட பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு மோசமான குவார்ட்டர் ரிசல்ட்டோ இல்ல ஒரு கடினமான பாஸோ உங்க மன அமைதியை குலைக்கவே முடியாது. ஏன்னா உங்க உள்ள அமைதி எதனாலே அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப உறுதியா நிலைச்சு நிற்கும். இப்ப நாம இந்த பகுதியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த பாடத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி எடுத்துட்டு போறதுன்னு ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தோட முடிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த பிரபஞ்சத்தோட மேனேஜர் கிடையாது, உங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பா செய்யற ஒரு நடிகர் மட்டும்தான் அப்படின்னு இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணா, உங்க மனசுல இருக்கிற கவலையில எவ்வளவு சதவீதம் அப்பவே காணாம போயிடும். இந்த முழுசா நாம பார்த்ததோட ஒரே ஒரு முக்கியமான சாராம்சம் இதுதான். துறவுங்கிறது உங்க வேலையை விடுறது இல்ல, அது நீங்க செஞ்ச வேலைகளோட முடிவுகள் உங்க மேல ஏத்துற பாரத்தை இறக்கி வைக்கிறது. அதனால உங்க செயல்களோட பலனை நீங்க அர்ப்பணிக்கும் போது நீங்க எதையும் இழக்க போறதில்ல. உண்மையிலே உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் லேசான தன்மை கிடைக்கும்.
உங்க மன அமைதி விலைமதிப்பில்லாததா மாறும். இது உங்களை ஒரு சூப்பர் பர்ஃபார்மரா மாத்தும், அதே சமயம் எப்பவும் திருப்தியா இருக்க வைக்கும். அதுதான் விட்டு விடுவதோட உண்மையான கலை. Like this video, subscribe to the channel and press the bell icon. That way you'll never miss an update. Thanks for watching.